மகரிஷி கொடுத்த பயிற்சி வந்து 9 விதமான பயிற்சி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பயிற்சி பார்ப்போமா? விளக்கம் பார்ப்போமா? பயிற்சி பயிற்சி போயிருவோம். ஏன்னா நான் எப்படியாச்சு நெறைய அன்பர்கள் என்னதான் சொல்றாங்கன்னா என்கிட்ட, "பயிற்சி முதல்ல முடிச்சு விட்டுருங்கய்யா, பயிற்சி முதல்ல முடிச்சு விட்டுருங்கய்யா. அதுக்கப்புறம் நாம வந்து என்ன பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் சொல்லிக்கலாங்கய்யா. விளக்கம் வந்து நீங்க குடுக்கறது பார்த்தா, அது பயங்கரமா கடல் மாரி போயிட்டே இருக்கு." உண்மை அதுதான். சரிங்களா? அது மிகப்பெரிய கடல் மாரி போயிட்டே இருக்கு. பயிற்சி முடிச்சுட்டீங்கன்னா, பயிற்சி நீங்க செய்யறக்கு ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா புதுசா 500 பேர் உள்ள இருக்கீங்க. சரியானா? பயிற்சி எடுத்துறது இப்போ வர்றது 1500 பேரா இருந்தீங்கனாலும், புதுசா வந்து உள்ள இருக்கிறவங்க 500 பேர் உள்ள இருக்கீங்க. அப்ப அந்த 500 பேருக்கும் இப்ப வந்து பயிற்சி நம்ம வந்து முதல்ல டைரக்ட்டா குடுத்தரணும். ஓகே. இன்னைக்கு நம்ம முக்கியமான பயிற்சி, மகரிஷி குடுத்த ஒவ்வொரு பயிற்சியுமே முக்கியமான பயிற்சி. இருந்தாலும், என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பயிற்சிகள்ல ராஜா அப்டின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்குற பயிற்சி தான். சரிதானுங்களா? எத பண்றோமோ இல்லையோ, இத சரியா ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா, உடம்புக்குள்ள அவ்வளவு ஒரு சேஞ்சஸ நம்ம வந்து பார்க்க முடியும். சரிதானுங்களா? இந்த மகராசன பயிற்சி இன்னைக்கு பண்ண பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம மூச்சு பயிற்சியோட பலன்கள முழுசா பார்ப்போம். மூச்சு பயிற்சியில அபரிமிதமான பலன்கள் இருக்கு. சரிதானுங்களா? அத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மகராசன பயிற்சி. எல்லாரும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. நீங்க எடுத்தோனே செய்ய வேண்டாம். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? படுத்துக்கணும். சரியாங்களா? முகம் மேல பார்த்த மாரி. சரியாங்களா? குப்புற படுக்கிறதுன்னா, கீழ பார்த்த மாரி படுத்திருப்போம். இது வந்து மல்லாந்து பார்த்த நிலையில படுக்கிறதுன்னு சொல்றோம். இல்லையா? எல்லாருக்கும் புரியும் இல்லையா? சரி. அப்ப முகம் வானத்தை நோக்குன மாரி படுத்திருக்கிறோம். இதுல நெறைய பேரு நெறைய தவறுகளை பண்றத நான் பார்க்கிறேன். சரியாங்களா? ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா பண்றவங்க எல்லாமே, சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றதால, இதனோட பலன்கள இழக்கிறத பார்க்கிறோம். சரியாங்களா? எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஒரு கதவு, பெரிய கதவு. சரிதானுங்களா? கரெக்ட்டா அந்த நிலக்கால் கரெக்ட்டா நிக்கலைன்னா, ஒரு சின்ன பீஸ் குடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா? அந்த பீஸ் தான் அந்த கதவையே ரன் பண்ணும். அந்த மாதிரி நம்ம பயிற்சியில ஒரு சின்ன சின்ன நுட்பங்கள நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, நெறைய வர்ம புள்ளிகள இழந்துருவோம். நெறைய பலன்கள இழந்துருவோம். சரிங்களா? கெட்ட பலன் வராதே தவிர, நீங்க அடையிற நல்ல பலன்கள நீங்க நெறைய இழந்துருவீங்க. ஓகே? சரி பார்ப்போம். ஓகே. இப்ப படுத்த நிலையில இருக்கிறோம். எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் சொல்றதுக்கு அப்புறம் செய்யலாம். ஓகே. இப்ப கைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சின் முத்திரை. இந்த சின் முத்திரை ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு முத்திரை. அந்த முத்திரைய வந்து நம்ம பல இடங்கள்ல பயன்படுத்துறோம். மூச்சு பயிற்சியில பயன்படுத்துறோம். இந்த மகராசனத்துல முதல் நிலையில கிட்டத்தட்ட 6 நிலைக்கு இந்த சின் முத்திரை பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா? சின் முத்திரை முதல்லயே சொல்லியிருக்கிறோம். 2 விரல் டச் பண்ணி 3 விரல் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கணும். சரிங்களா? இது எப்படி இருக்கணும்னா, உங்க உடம்புல இருந்து 45 டிகிரி தள்ளி இருக்கணும். சரி இங்க பாருங்க. இது உடம்புல இருந்து 45 டிகிரி. கரெக்ட்டா அந்த உடம்புக்கும், இந்த ஷோல்டருக்கும் 2க்கும் நடுவுல இது இருக்கணும். ஓகேங்களா? இங்க வச்சு இப்ப இயேசு மகானுக்கு ஆணி அடிச்சு விட்டாங்கல்ல, அப்படி நீங்க ஆணி அடிச்சுதான் நீங்க நெனச்சுக்கணும். இங்க அப்படியே கம்மு வச்சு ஒட்டுன மாதிரி அப்படியே இருக்கணும் கை. இங்கிருந்து அங்கேயும் இங்கேயும் மாறக்கூடாது. கை என்ன ஆகும்னா பக்கத்தால உடம்பு பக்கத்தால ஓடிரும். இல்லாட்டி நெறைய பேருக்கு ஜீசஸ் மாரி மேல தூக்கிட்டு போயிரும். ஆணி அடிச்ச மாரி அங்க போயிரும் கை. இங்கேயே இருக்கணும். ஓகேவா? 2 கை சின்முத்திரை வச்சிருக்கிறோம். கால் எப்படி இருக்கு பாருங்க. 2 விரல் சேர்ந்து இருக்கு. கட்டை விரல், கட்டை விரல் சேர்ந்து இருக்கு. பாதம், பாதம் சேர்ந்து இருக்கு. முழங்கால், முழங்கால் சேர்ந்து இருக்கு. இது இப்படியே இருக்கும். 2யும் ஒட்டி வச்சுட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? கம் போட்டு இப்ப ஒட்டிட்டீங்க. அப்படியே தான் போகணும். அப்படியே தான் திரும்பணும் உடம்பு. ஓகே. சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்க. இப்போ தலை இருக்கு, உடம்பு இருக்கு. ஓகேங்களா? இப்ப தலை ஒரு பக்கம் திரும்பணும், உடம்பு இந்த பக்கம் திரும்பணும். இப்போ ஏதாவது ஒண்ணு புளியறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு வாட்ச் உங்ககிட்ட காமிக்கிறேன். மறுபடியும் கட் ஆகுது. ஓகே. இது வாட்ச் வேண்டாம். எது காமிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்? ஒரு வயர் காமிக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு வயர் இருக்கு. வயர் இருக்கா? இந்த வயர இந்த துணி துணி பிழிஞ்சா எப்படி பிழிவீங்க? ஒண்ணு இப்படி பிழிவீங்க, ஒண்ணு இப்படி பிழிவீங்க. அப்படித்தானே?
ரெண்டையுமே ஒரே மாதிரி திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, துணி பிழியாது. ஓகேவா? 2 பிடிச்சிருக்கிறோம். இது வந்து வலச்சுழலா இருக்கணும். இது வந்து இடச்சுழலா இருக்கும். இப்படி திருப்பினீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே துணி புழியிரும். சரிங்களா? அந்த மாதிரி மகரிஷி என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, நம்ம முதுகுத்தண்டு இருக்குல்ல, டோட்டல் முதுகுத்தண்டையும் மேலையும் கீழையும், மேலையும் கீழையும், மேலையும் கீழையும், மேலையும் கீழையும் அப்படியே திருகி, 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 திருகி சரியானுங்களா? இந்த பக்கம் ஒரு 3, 3 6 ட்விஸ்ட் 6, 6 36 ட்விஸ்ட்ல நம்ம முதுகெலும்புல இருக்கிற 33 எலும்பையும் பக்காவா பிளான் பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்ப தலை என்ன பண்ணணும்? வலது பக்கம் முதல்ல திரும்பணும். உடம்பு என்ன பண்ணணும்? இடது பக்கம் திரும்பணும். புரியுதுங்களா? தலை வலது பக்கம், வலது கை பக்கம். சரியானுங்களா? உடம்பு இடது பக்கம் திரும்பணும். எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் செய்யறப்ப உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகே? இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். நல்லா பாருங்க. தலை நல்லா திரும்பி இருக்கு. வலது காது நல்லா திரும்பி கீழ போயி முட்டுற. இதான் வலது காது எனக்கு. நல்லா திரும்பி வலது காது முட்டுற அளவுக்கு போகணும். இடது காலினுடைய இப்ப இடது கால் கீழ இருக்கா? வலது கால் மேல இருக்கா? பாருங்க. கால் மேல கால் கரெக்ட்டா இருக்கும். தனியா போகக்கூடாது. இடது காலினுடைய சுண்டு விரல் தரையில முட்டணும். அந்த அளவுக்கு நீங்க உடம்ப நல்லா திருப்பணும். சரியாங்களா? அப்பதான் என்ன ஆகும்? டோட்டல் பாடி அப்படியே ட்விஸ்ட் ஆயி வரணும். ஓகே. இது ரைட். தென் அப்படியே மெதுவா திரும்பி லெஃப்ட். ஓகே. இது பாத்தீங்களா? கால் மேல கால் கரெக்ட்டா இருக்கு. அது கீழ போய் நல்லா முட்டிட்டு வரணும். ஓகே. ஓகே. ரைட். லெஃப்ட். ரைட். லெஃப்ட். பொறுமையா பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். முழங்கால் இதுல மடங்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். முழங்கால மடக்கி செஞ்சீங்கன்னா முழு பலன் கிடைக்காது. ஓகேவா? இதுல நெறைய வர்மா இருக்கு. அத பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப சிம்பிள் தான். சரியாங்களா? செகண்ட் ஸ்டேஜ் கால் 2யும் மடக்கி வச்சுக்கணும். எவ்வளவு தூரம்? உங்களால எவ்வளவு தூரம் உடம்புல பக்கத்தா மடக்கி வைக்க முடியுமோ, அவ்வளவு தூரம் வச்சுக்கோங்க. கைய வச்சு புடிச்சு இழுத்து வைக்கக்கூடாது. நெறைய பேர் பண்ற தப்பு அதுதான். கைய வச்சு புடிச்சு இழுத்து வச்சீங்கன்னா, நீங்க சாயறப்போ கால் வெளிய கழண்டு போயிரும். புரியுதா இல்லைங்களா? கைய வச்சு இழுக்கக்கூடாது. காலால எவ்வளவு தூரம் உங்களால பக்கமா கொண்டு வர முடியுமோ, அவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க. இதுலயும் காலும் காலும் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கணும். சரிங்களா? பாதங்கள் சேர்ந்து இருக்கணும். முழங்கால் சேர்ந்தே தான் இருக்கணும். முழங்கால சேர்த்து ஒரு கட்டு போட்டு இறுக்கி கட்டிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ, அப்படித்தான் போகணும். சேம் அதே கை பொசிஷன் அப்படியே இருக்கணும். தலை என்ன பண்ணணும்? வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். பாத்தீங்களா? கால் முட்டி எப்படி இருக்கு? விரிஞ்சிருக்கா? நெறைய பேருக்கு அப்படியே கால் 2 கால் தனித்தனியா, தனித்தனியா வரும். புரியுதா இல்லைங்க? அப்படி வரக்கூடாது. ஓகே. அதே மாரி லெஃப்ட் அப்படியே திரும்புறோம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. கால் மேல கால் கரெக்ட்டா இருக்கு. முழங்கால் 2 சேர்ந்து இருக்கு. தலை இந்த பக்கம் காது நல்லா தொடுற அளவுக்கு இருக்கு. ஓகே. ரைட் அப்படின்னா கமாண்ட் வந்து தலைக்கு தான். வலது பக்கம் தலை, இடது பக்கம் கால். அப்படியே லெஃப்ட் பொறுமையா. ரைட் தென் லெஃப்ட். ஓகே. 3 டைம்ஸ் பண்ணா போதும். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். அவ்வளவுதான். 3வது நிலை ரொம்ப ஈஸி. சும்மா கால தூக்கி கால் மேல போட்டுக்கிறோம். சாரி ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே. சரி. இப்ப என்ன பண்றோம்? இடது கால் மேல வலது கால சும்மா போட்டுக்கிறோம். சரிங்களா? கால சும்மா தூக்கி போட்டுக்கிறீங்க. ஓகே. சேம் அதே பொசிஷன் தான். வேற ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? அப்படியே ரைட் போகணும். இதுல பாருங்க. இங்க வலது கால மேல போட்டிருக்கீங்கல்ல? வலது காலோட கட்ட விரல் கீழ வந்து முட்டணும். என்ன வலது காலுடைய அந்த உள்பக்கம் ஃபுல்லாவே முட்டணும். ஓகேவா? கட்ட விரல் கீழ வந்து முட்டி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பும். இடது பக்கம் போறப்ப எந்த கால் முட்டும்? இடது கால் முழுக்க கீழ முட்டணும். ஓகே? இந்த கால் முட்டி செய்யற அளவுக்கு நீங்க நல்லா என்ன பண்ணணும்? உடம்ப நல்லா திருப்பணும். இந்த பக்கம், அந்த பக்கம் திருப்பணும். லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓகே. குட். சூப்பர். 3 முறை பண்ணா போதும்.
4வது நிலை இடது காலை மேல தூக்கி போட்டுக்கிறீங்க. சிம்பிள். அதே மாதிரி ரைட். இப்ப எந்த கால் முட்டுது? புரியுதுங்களா? அது 4வதுல வலது கால் ஃபர்ஸ்ட் கீழ முட்டும். சரிங்களா? ஓகே. இப்ப போறப்ப அந்த லெஃப்ட் லெக்கோட கட்ட விரல் கீழ போய் முட்டுற அளவுக்கு நீங்க திரும்பணும். கவனம் கொஞ்சம் குடுத்தீங்கன்னா திரும்பும். உடம்பு நல்லா ட்விஸ்ட் ஆகும். ரைட், லெஃப்ட். ஒவ்வொன்லயும் 6 கவுண்ட்டுங்க. சரிங்களா? அடுத்த நிலை 5வது நிலை. இங்க பாருங்க. இதுதான் கவனிக்கணும். இந்த இடம் பாருங்க. இந்த கட்ட விரலுக்கும் இப்ப இதை வந்து கட்ட விரலா வச்சுக்கோங்க. நினைச்சுக்கோங்க. சரிதானுங்களா? இத கட்ட விரலா நினைச்சுக்கோங்க. இத அதுக்கு பக்கத்தால இருக்கிற விரலா நினைச்சுக்கோங்க. இத வந்து என்னோட பாதமா நினைச்சுக்கோங்க. சரிதானுங்களா? இது எப்படி? இப்படி நீங்க உள்ள வச்சு இப்படி கவ்வி புடிச்சு இழுத்து பிடிச்சிருக்கணும். இந்த கீழ என்ன பண்ணணும்? இந்த கவட்ட மாதிரி கவ்வி இப்படி இழுத்து பிடிச்சிருக்கணும். அப்ப என்ன ஆகும்? இங்க பாருங்க. கட்ட விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுவுல உங்க பாதத்தினுடைய அந்த குதிங்கால் பகுதிக்கு உள்ள அந்த இடம் வந்து அப்படியே சின்னதா வந்திருக்கு. அந்த கணுக்கால் மூட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி. அந்த இடத்துல கவ்வி புடிச்சு கால்ல இழுத்து புடிச்சீங்கன்னா, கால் அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கும். வலது காலுடைய முழங்கால் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா நரம்பு இழுத்துருக்கும். இங்க ஒரு வர்மா புள்ளி இருக்கு. சரி. இப்ப என்ன ஆகுது பாருங்க. இப்ப என்ன பண்றோம்? தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம், வலது காலுடைய கட்டை விரல் நல்லா தரையில வந்து முட்டுற அளவுக்கு வருது. அப்படியே லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓகே, எக்ஸலென்ட். அப்படியே கால்களை மாத்திக்கிறோம். இடது காலை மேல வச்சு கவ்வி பிடிச்சுக்கிறோம். சேம் அதே மாதிரி தான். இங்க பாருங்க. கட்டை விரலுக்கும் அதுக்கு அடுத்த விரலுக்கும் நடுவுல இந்த பாதத்தினுடைய உள்பகுதியில கணுக்காலுக்கு நடுவுல அந்த சன்னமான பகுதியை பிடிச்சு இழுத்து டைட் பண்ணி பிடிக்கணும். சரி. முழங்கால் ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகே, ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட். நல்லா விரல் கீழே முட்டுற அளவுக்கு போகும். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓகே, சூப்பர். 6 நிலை பண்ணியாச்சு. எவ்வளவுங்க? 6 நிலை வந்து சிறப்பா பண்ணிட்டோம். கடைசி நிலை. இது கொஞ்சம் கவனிங்க. சரிங்களா? இதுல என்ன பண்ணுவோம்னா நிறைய பேரு இந்த கரப்பாம்பூச்சியை திருப்பி போட்டீங்கன்னா என்ன பண்ணும்? அது துள்ளும் இல்லையா? டிஷ்ஷும் 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 நிறைய பேர் குத்து சண்டையெல்லாம் பண்ணிட்டு கிடப்பாங்க. கால்ல உதைச்சிட்டு கிடப்பாங்க. டிசைன் டிசைனா பண்ணுவாங்க. சரி, ஒரு 10 பேர் பண்ண விட்டீங்கன்னா 10 டிசைனா நடக்கும். புரியுதா இல்லைங்களா? இந்த பயிற்சிக்கு பேரு சைக்கிளிங் பயிற்சி. என்னங்க? சைக்கிளிங் அப்படின்னா என்ன? சைக்கிள் நம்ம ஓட்டுறோம்ல, சேம் அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பெடல் பண்றோம் இல்லையா? பெடல் எப்படி பண்றோம்? பெடல் ரவுண்ட் எவ்வளவு பெருசா வருது பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரியே கால்ல சைக்கிள் பண்றோம். அதே சமயம் கையிலயும் சைக்கிள் பண்றீங்க. இப்ப கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகள் சைக்கிள் பார்த்திருக்கீங்கல்ல? அவங்களுக்கு கால் சிரமமா இருக்கும். கைகள்ல சைக்கிள் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப அதே சைக்கிள் தான். சைக்கிள் பொறுத்தவரைக்கும் ரவுண்ட் எப்படி வரும்னா, ஹோல் ரவுண்டா வரும். நாம என்ன பண்றோம்? கொஞ்சம் நீள்வட்டமா என்ன பண்றோம்? ரவுண்டா போடுறோம். அவ்வளவுதான். சரியாங்களா? நல்லா ரவுண்டா சுத்திட்டு வரணும். சும்மா கால போட்டு உதைச்சிட்டு குங்ஃபூ பண்ற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பெனிஃபிட் இருக்காது. ஏன்னா, இந்த இடத்துல முழங்கால்ல இருக்கிற, இடுப்பு பகுதியில இருக்கிற, ஷோல்டர்ல இருக்கிற எல்லா யுனிவர்சல் பால் ஜாயிண்ட்ஸும் வேலை செய்யும். வெரி எக்ஸலன்ட் பிராக்டிஸ் இது. சரியாங்களா? சரி. இது கவனிச்சுக்கோங்க. இதுல என்ன பண்ணணும்னா, கால்களை மேல தூக்கி வச்சுக்கலாம். கைகள் இதுதான் பொசிஷன். வலது கை வலது கால் நீட்டி மடக்கிறோம். இடது கை இடது கால் நீட்டி மடக்கிறோம். தெரியுதா? ஸ்லோவா பண்ணலாமா? வேணாம்? சரியாங்களா?
வெயிட். பாருங்க, வலது கையும் வலது காலும் நீட்டணும். தென் இடது கையும் இடது கால். சைக்கிளிங் பண்ணா எப்படி பண்றோம்? சேம் ரெண்டும் அட் அ டைம்ல போகணும். வலது கை வலது கால். ஓகேங்களா? நல்லா நீட்டுறோம். எங்க போகுதுன்னு பாருங்க. இதை நீங்க கவனிங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. நல்லா கவனிங்க. கால் கீழே வரைக்கும் போயிருக்கு பாத்தீங்களா? ஆனா தரையில முட்டுல. லைட்டா டச் ஆகி வந்தாலும் தப்பு இல்ல. தொட்டும் தொடாம வரணும். கீழே பக்கமா போயிட்டு வரணும். அப்பதான் பேலன்ஸ் கிடைக்கும். தெரியுது இல்லைங்களா? பக்கமா போயிட்டு வருது காலு. கீழே தரையில முட்டுல. காலினோட ரொட்டேஷன் எப்படி இருக்கு பாருங்க. நல்ல நீள்வட்டமா காலை நல்லா உடம்பு பக்கம் மடக்கி நல்லா நீட்டி 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 வரணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஓகே, எவ்வளோ டைமு? 20 டைம்ஸ். ஓகேவா? பண்ணிட்டு டோட்டலா ரிலாக்ஸா படுத்துக்கோ. 20 சைக்கிள் ஓட்டுனீங்கனாலே எல்லாம் கழண்டு போய் பார்ட்டெல்லாம். சரிதானுங்களா? உடம்பு புசு 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 புசுங்கும் கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா. அப்புறம் என்ன பண்ணணும்? இப்படியே நீங்க வந்து ரிலாக்ஸ் ரெஸ்ட் பொசிஷன்ல படுக்கும். நான் சொல்றது புரிஞ்சது இல்லைங்களா? காலை நல்லா நீட்டி கீழே போய் தரைக்கு பக்கத்தால போய் மறுபடியும் உள்ள எடுக்கணும். மறுபடியும் நீட்டி தரைக்கு பக்கத்தால போய் மறுபடியும் உள்ள எடுக்கணும். தரையில முட்டக்கூடாது, மேலையும் தூக்கி செய்யக்கூடாது. பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? இந்த உத்தான பாதாசனம்னு ஒரு ஆசனம் இருக்கு. காலில் படுத்துக்கிட்டு 2 காலையும் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு தரையில வச்சுட்டு ஒரு இன்ச்சு மட்டும் தூக்கணும்பாங்க. நிறைய பேர் 1 அடி தூக்கி வச்சிருப்பாங்க, 2 அடி தூக்கி வச்சிருப்பாங்க. அது ஈஸி. காலை தரையில இருந்து படுத்து இதே மாதிரி படுத்துக்கிட்டு 2 காலையும் சேர்த்து 2 அடி தூக்குறது ஈஸி. 1 இன்ச் தூக்கி நிறுத்துறது கஷ்டம். தூக்கி நிறுத்தினீங்கன்னா டோட்டல் வயிறு என்ன ஆகும்? அப்படியே அதிரும். பட 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 படன்னு ஷாக் அடிச்ச மாதிரி அதிரும். அங்க இருக்கிற கொழுப்பெல்லாம் அப்படியே கரையும். இந்த பயிற்சி வந்து நம்ம தொப்பை குறைக்கிறதுல மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி. தொப்பை குறைக்கிறது மட்டும் இல்ல, இது எலும்புகள் மூட்டுகள் எல்லாத்துக்குமான பலம், முதுகுத்தண்டை வந்து சீர் பண்றதுல மிக முக்கியமான ஒரு பயிற்சி. கிளியர்? ஓகேங்களா? இது இன்னொரு டைம் சொல்லணுமா? போதுமா? போதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களை எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. 2 கை 2 காலை மடக்கி வச்சுக்கிறோம். சரிங்களா? இதுதான் பொசிஷன். என்ன பண்றோம்? வலது கையை வலது காலை நீட்டி மடக்கிறோம். இடது கை இடது கால் நீட்டி மடக்கிறோம். ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். ஓகே, ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் சேர்ந்தா சரியானுங்களா? ஒரு சர்க்கிள்னா 10 சர்க்கிள் பண்ணணும். இல்ல ரைட்டை 1ன்னு கனெக்ட் பண்ணி லெஃப்ட்டை 2ன்னு கனெக்ட் பண்ணீங்கன்னா 20 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 அப்படி 20 கவுண்ட்ஸ் பண்ணிட்டு நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா தலையை தூக்க கூடாது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், தலை இப்படி தூக்கிட்டு பண்ணுவீங்க. டோட்டல் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் வந்துட்டு கவனிச்சுக்கணும். படுத்துட்டு எக்காரணம் கொண்டு தலையை தூக்க கூடாது. ஓகேங்களா? கிளியர்? சரி, இது இப்ப பார்த்துட்டீங்க. பண்ணிடலாமா? ஓகே, இந்த முதல்ல பண்ண தெரிஞ்ச அன்பர்கள் எல்லாருமே நீங்க தயவு செய்து நான் சொல்றேன் ஒரு முறை பண்ணுங்க. இப்போ ஒரு டைம் பண்ணுனா ஒன்றும் தப்பு கிடையாது. எனவே தயவு செய்து பயிற்சி கத்துக்கிட்ட அன்பர்களும் நான் சொல்ற கமாண்டை வச்சு தயவு செஞ்சு இப்போ பண்ணுங்க. ஒரு 3 நிமிஷத்துல பயிற்சி முடிச்சிடலாம். ஓகேங்களா? தயவு செஞ்சு பண்ணணும். ஓகே, ஆமா, அப்பதான் உங்களுக்கு அந்த கரெக்ஷன்ஸ் வந்து கரெக்டா ஆகும். சரி, இப்போ வந்து ஒன்லி ஹியரிங், நோ வீடியோ. ஓகேவா? இல்ல உங்களுக்கு மேல தெரியுற மாதிரி வைக்க முடிஞ்சா வச்சுக்கோங்க. இல்லாட்டி தேவையில்லை. நான் சொல்றதை கவனிச்சீங்கன்னா பர்ஃபெக்டா பண்ணிடலாம். ஓகே, அப்படியே படுத்துக்கோங்க. ஓகே, 2 கை சின்முத்திரை வச்சுக்கலாம். உடம்புல இருந்து 45 டிகிரி தள்ளி வச்சுக்கோங்க. தலை நேரா இருக்கான்னு பாருங்க. கால் 2 ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாருங்க. கால் 2 பெருவிரலும் முட்டி இருக்கணும். கீழே பாதங்கள் முட்டி இருக்கணும். முழங்கால் முட்டி இருக்கணும். ஓகே, கை சின்முத்திரை வச்சிருக்கோம்.
இப்ப வலது கை லைட்டா தட்டி பாருங்க. ஏன்னா எது வலது கைன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். ரைட் ஹேண்ட் சாப்பிடுற கை. அதுதான் வலது பக்கம். இப்ப தலை வலது பக்கம் போகணும். உடம்பு, கால் வந்து இடது கை பக்கம் திரும்பணும். ஓகே? ஸ்டார்ட். ரைட். தலைய வலது பக்கம். உடம்பு இடது பக்கம். லெஃப்ட். இப்ப தலை இடது கை பக்கம், உடம்பு ஆப்போசிட்ல. பொறுமையா செய்யுங்க. ரைட். லெஃப்ட். ரைட். லெஃப்ட். ஓகே. நார்மல். வெரி குட். இப்ப 2 காலை மடக்கி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இடுப்பு பகுதி பக்கமா வரட்டும். கையில இழுக்க வேண்டாம். கால் 2 சேர்ந்திருக்கான்னு பாருங்க. முழங்கால் 2 சேர்ந்திருக்கான்னு பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி பாதங்கள் சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும். 45 டிகிரி கை அப்படியே இருக்கணும். ஓகே. இது வந்து இந்த பயிற்சி செகண்ட் பிராக்டிஸ் எப்பவுமே உங்களுக்கு எக்ஸலென்ட்டா வரும். உடம்பு நல்லா ட்விஸ்ட் ஆகும். ஸ்டார்ட். தலை வலது பக்கம். ரைட். இப்போ இடது காலுடைய முழங்கால் தரையில முட்டணும். அந்த அளவுக்கு ட்விஸ்ட் ஆகணும். லெஃப்ட். நிறுத்தாம செய்யுங்க. நிறுத்தினா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். ரைட். நல்லா கால் கீழே முட்டட்டும். லெஃப்ட். பாதங்கள், விரல்கள் மேல மேல இருக்கும். ரைட். லெஃப்ட். ஓகே. எக்ஸலென்ட். புதுசா யாராவது செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2வது பயிற்சி மட்டும் ஒரு 10 தடவை செய்யுங்க. நாங்க மன்றத்துல அப்படித்தான். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ரைட், லெஃப்ட் திரும்புறது உங்க பாடியில செட் ஆகும். மற்ற பயிற்சி செய்யறத விட இந்த 2ஆம் நிலையில நீங்க கரெக்ட்டா திரும்பி பழகிக்கலாம். ஈஸியா உங்க உடம்ப எப்படி போறது நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிருவாங்க. இந்த பக்கமா, அந்த பக்கமா 2 உடம்பையும் ஒரே பக்கம் திருப்பிருவாங்க. உடம்பு ஒரே பக்கம் திரும்பும். அந்த இடத்துல நீங்க கவனமா இருங்க. ஓகே? சரி. 3 பொசிஷன். வலது கால சும்மா தூக்கி மேல போட்டுக்கங்க. முழங்கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஓகே. ரைட். தலை வலது பக்கம். உடம்பு இடது பக்கம். லெஃப்ட். கட்டை விரல் கீழ முட்டணும். ரைட். லெஃப்ட். ரைட். லெஃப்ட். எக்ஸலென்ட். நேரா வந்துருங்க. அப்படியே கால்கள மாத்தி வச்சுக்கோங்க. இடது கால மேல தூக்கி போட்டுக்கோங்க. முழங்கால் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். ரைட். லெஃப்ட். நல்லா கட்டை விரல் முட்டணும். ரைட். லெஃப்ட். ரைட். பாதம் ஃபுல்லா படிஞ்சு முட்டணும். லெஃப்ட். ஓகே. நார்மல். குட். எல்லாம் சூப்பரா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். இப்ப அடுத்த நிலை 5ஆம் நிலை. கால மேல வச்சு கவ்வி இழுத்து பிடிச்சுக்கணும். இப்ப வலது கால் மேல இருக்கு. வலது கால் எப்படி இருக்குங்க? நல்லா டைட்டா இழுத்து ஸ்ட்ரைட்டா இழுத்து பிடிச்சிருக்கீங்க. ஓகே? ஓகே. ரைட். ரைட். லெஃப்ட். ரைட்னா தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். லெஃப்ட். ரைட். கட்டை விரல் கீழ முட்டணும். லெஃப்ட். ஓகே. நார்மல். அப்படியே கால மாத்திக்கோங்க. ஒரே மாதிரி தாங்க திரும்புறோம். பெருசாவெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா கவ்வி பிடிச்சுக்கலாம். ரைட். லெஃப்ட். ரைட். லெஃப்ட். ரைட். லெஃப்ட். ஓகே. கால நேரா வச்சுக்கோங்க. கடைசி நிலை. 2 கையும் 2 காலையும் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஹேண்ட் பார் பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிருக்கிறோம். பொசிஷன் வந்துக்கோங்க. வலது கை ரைட்டுன்னு சொன்னா வலது கை வலது காலை பெரிய ரவுண்டா நீட்டி மடக்கணும். லெஃப்ட்ன்னு சொன்னா இடது கை இடது காலை நீட்டி மடக்கணும். ஓகே. ஸ்டார்ட். ரைட். லெஃப்ட். ரைட். லெஃப்ட். ரைட். லெஃப்ட். அப்படியே கண்டினியூவா பண்ணுங்க. கால் நல்லா தரைக்கு பக்கத்தால போயிட்டு வரணும். தரையில முட்டக்கூடாது. பெரிய ரவுண்டா சர்க்கிளா போட்டுட்டு வர மாதிரி. ஒரு நீள்வட்டமா சர்க்கிள் போட்டா எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி. சரிங்களா? ரிலாக்ஸ், ரிலாக்ஸ்.
ரிலாக்ஸிங் பொசிஷன் என்ன? 2 காலையும் விரிச்சு வச்சிருக்கணும். 1 அடியிலேருந்து 1.5 அடி. 2 கையும் உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி நல்லா விரிச்சு வச்சிருக்கணும். முகம் ரிலாக்ஸா, உடல் ஃபுல்லா ரிலாக்ஸா தளர்வா படுத்திருக்கணும். இப்ப என்ன ஆகும்னா, நல்லா மூச்சு வாங்கும். புதுசா பண்றவங்களுக்கு என்ன சொல்றது? ஒரே நிமிஷம். இது எந்திரிக்கிறது. புதுசா பண்றவங்களுக்கு உடம்புல நிறைய தேவையற்ற கொழுப்பு எல்லாம் இருந்தது அப்படின்னா, நல்லா மூச்சு வாங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் கரைஞ்சு வெளியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நல்லது. புரியுதா இல்லைங்களா? நீங்க இன்னும் கழிவு நிறைய இருக்கிறவங்க காலையிலயும் மாலையிலயும் இந்த பயிற்சி ஒரு முறை பண்ணீங்கன்னா, அபரிமிதமான கழிவை நீங்க வெளியேற்றிக் கொள்ளலாம். ஓகே. ரைட். அடுத்த பயிற்சி போலாமா? இப்ப எந்திரிக்கிறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்படியே கொஞ்சம் இது பாருங்க. நீங்க எப்பவும் போல எந்திரிச்சுட்டு இத பாருங்க. ஏன்னா, படுக்கிறது, எந்திரிக்கிறது கூட தெரியாத ஆளுங்க நம்ம. ஏன்னா நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கல நமக்கு யாரும். தப்பு தப்பா படுப்போம், தப்பு தப்பா எந்திரிப்போம், அப்புறம் முதுகு பிடிச்சிச்சுக்கும்போம், கேஸ் பிடிச்சிச்சும்போம். ஓகே. எப்படி? இடது பக்கம் திரும்பி ஓகே. இதுல வரல. சரிங்களா? இடது பக்கம் திரும்பி வலது கையை ஊனி எந்திரிக்கணும். சரிங்களா? நான் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு சொல்றேன். மகராசனம் அடுத்த நிலை நம்ம போயிடலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஒரு பிராக்டிஸ் பண்ணாலே உடம்புல எனக்கு தெரிஞ்சு 90% நோய்கள் போயிடும். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் பிராக்டிஸ். குப்புறப்படுத்திட்டு செய்யணும். மகராசனம் 2ஆம் நிலை எப்படி செய்யறோம்? குப்புறப்படுத்திட்டு செய்யறோம். கவனிங்க. நிலையில என்ன சொன்னோம்? நான் போனையும் சைலண்ட் போட்டேன்னா யாரோ 2 பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் பார்க்கல. ஓகே. கால்களை பாருங்க. கவனிங்க. ஓகே. என்ன பண்ணியிருக்கோம்? இப்ப நீங்க சொன்னதை கேட்டிருக்கிறங்காட்டி நான் குயிக்கா சொல்லிடுறேன். கால் விரல்களை நல்லா ஊனி 2 கால் ஸ்ட்ரைட்டா இருக்கு. முழங்கால் கீழே முட்டாம தூக்கி வச்சிருக்கிறோம். ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதே பொசிஷன்ல என்ன பண்றோம்? ரைட். ஓகே. ரைட் போற பாருங்க. இந்த விரல் மேல விரல், பாதத்து மேல பாதம், முழங்கால் மேல முழங்கால் ஸ்ட்ரைட்டா இருக்குது. வலது கை குப்பரை இருக்கு. வலது முழங்கை அழுத்தி பிடிச்சிருக்கோம். ஷோல்டர் மேல தூக்கணும். இதுவே லைட்டா தூக்கி இருக்கு. இப்படி தூக்க கூடாது. போக போக அது சரியாகும். சரியாங்களா? நின்று அந்த பொசிஷன் காமிக்கிறங்காட்டி தூக்கி வச்சிருக்கோம். தூக்கக்கூடாது. துளி கூட தூக்கக்கூடாது. ஷோல்டர் கம் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கணும். அங்க பாருங்க. ரைட், லெஃப்ட், ரைட். அம்மா இப்ப வீடியோ தெரியுதுல்ல? ஓகே ஓகே குட். லெஃப்ட். ஓகே நார்மல். ஓகேங்களா? காலை மடிச்சுக்கிறோம். கால் எப்படி இருக்குன்னு கவனிங்க. சரிங்களா? 2 பெருவிரல், 2 பாதம் இதெல்லாம் கரெக்டா ஜாயின் பண்ணி ஒட்டின மாதிரி இருக்கணும். முழங்கால் ஒட்டின மாதிரி இருக்கணும். ரைட். பாருங்க. நல்லா கீழே பாதங்கள் படுக்கிற அளவுக்கு போகணும். ஷோல்டர் நல்லா கீழே முட்டி இருக்கணும். பின்பக்க கையை திருப்பிக்கலாம். லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட். ஷோல்டர்ல கொஞ்சம் கவனம் வச்சீங்கன்னா போதும். லெஃப்ட். முழங்கால்லையும் கொஞ்சம் கவனம் வச்சு. தேர்ட் பொசிஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன். வலது காலை மேல வச்சு இடது காலை நல்லா விரல்கள்ல உந்தி ஸ்ட்ரைட் பண்ணணும். முழங்கால் கீழே முட்டக்கூடாது. ஓகே ஸ்டார்ட். ரைட். தலை வலது பக்கம். உடம்பு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். லெஃப்ட். பின்பக்க கையை திருப்பிக்கணும். ரைட், லெஃப்ட். ஷோல்டர் கவனம். ரைட், லெஃப்ட். ஓகே நார்மல். அப்படியே காலை மாத்திக்கோங்க. ஓகே. ரைட், லெஃப்ட். நல்ல பாதம் கீழே படிகிற அளவுக்கு. ரைட், left, right,
லெஃப்ட். ஓகே, இத கவனிங்க. வலது காலை மேல வச்சு கப்பி பிடிக்கிறேன். எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்க. இந்த பாதத்திலிருந்து உள்ள, சரிங்களா? பாதம் வந்து பெருசா இருக்கும் பாத்தீங்கன்னா, ஓகேவா? இந்த பாதத்திலிருந்து உள்ள போனீங்கன்னா அது சின்ன பகுதியா இருக்கும். அந்த இடத்துல விரல வச்சு கவ்வி இழுத்து பிடிச்சிருக்கணும். முழங்கால் 2 ஸ்ட்ரைட்டா இருக்கு பாருங்க. ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட். நல்ல கால் கீழே படியணும். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். சிம்பிள். அப்படியே காலை மாத்திக்கோங்க. மாத்தி பண்ணணும். இப்ப பண்ண வேண்டாம், பாத்துக்கோங்க. இங்க பாருங்க. இப்போ எப்படி கவி பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா புரியும். ஓகே, நல்லா விரல விரிச்சு கவி பிடிச்சு ஸ்ட்ரைட்டா எடுத்து வச்சிருக்கிறோம். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட். கை எப்படி திரும்புதுன்னு கவனிங்க. லெஃப்ட், பேக் சைடு கை திரும்பி. ஓகே, நார்மல். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். கையை கொண்டாந்து முன்னாடி சேர்த்திக்கணும். அது கவனிச்சு பாருங்க. ஓகே, கைகளை கொண்டாந்து முன்னாடி சேர்த்துறோம். நடுவிரல் நடுவிரல் சேர்ந்து இருக்கணும். தரையில இருந்து 1 இன்ச் தூக்கி வச்சுக்கணும். இப்ப செய்ய வேண்டாம், கவனிச்சுக்கோங்க. நடுவிரல் நடுவிரல் சேர்ந்து இருக்கணும். இப்படி பாக்குற மாதிரி இருக்கணும். தரையில இருந்து 1 இன்ச் தூக்கி வச்சுக்கிறோம். அவ்வளவு தூரம் தூக்குனா போதும். ஓகேங்களா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? உடம்ப, இதுக்கு பேர் முதலை பயிற்சி. முதலை எப்படி போகும் பார்த்திருக்கீங்களா? குட். இது கவனிங்க. இந்த இடம் கவனிங்க. ஓகே, 1 செகண்ட். ஒரே நிமிஷம் இருங்க. இது கொஞ்சம் கவனிச்சு பண்ணணும். ஓகே, இப்படி வச்சிருக்கோம். இப்போ நல்லா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், என்னை பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு காமிச்சு. இப்போ நம்ம உடம்ப 2 பொசிஷன்ல திருப்பலாம். சரிங்களா? இப்போ உங்க உடம்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம உடம்பு. என்னுடைய தலைப்பகுதி, என்னுடைய உடல் பகுதி, என்னுடைய கால் பகுதின்னு வச்சுக்கோங்க. இத்தனை நேரம் உடம்பு என்ன பண்ணணும்? தலை இந்த பக்கம், உடம்பு அந்த பக்கம் மாத்தி 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 என்ன பண்ணோம்? திருப்பணும். ஓகேங்களா? அப்படிதானே பண்ணோம். இது வந்து திருப்புறது. இப்படி இருக்கிற உடம்ப இப்படி திரும்பணும், இப்படி இருக்கிற உடம்ப இப்படி திருப்பணும். ஓகேவா? இது திருப்புறது. இன்னொன்னு, உடம்ப சைடுல வளைக்கிறது. உடம்பு என்ன பண்ண போறோம்? இப்படி இந்த சைடும் வளைக்க போறோம். இப்ப படுத்திருக்கிறோம். படுத்திருக்கிறத இப்படி இப்படி திருப்பினது இவ்வளவு நேரம் பண்ணோம். லாஸ்ட்ல என்ன பண்ண போறோம்? உடம்ப இப்படியும் இப்படியும் வளைக்க போறோம். உங்களுக்கு உதாரணம் என்னன்னா, சக்கராசனம் பக்கவாட்டில். கையை மேல தூக்கிட்டு நல்லா இந்த பக்கம் சாய்ங்கன்னு சொல்லியிருக்காங்களா? சரிங்களா? கையை இந்த பக்கம் தூக்கிட்டு நல்லா, அப்போ உடம்புனோட இந்த பகுதி என்ன ஆகும்? நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் வளையும். அதையவே படுத்துட்டு பண்ண போறீங்க. ஏன்னா நிறைய பேர் இது எப்படி பண்றாங்கன்னா, வீடியோ இல்ல தங்கம், ஒரே நிமிஷம் நான் சொல்றது கவனிச்சு பார்த்துக்கோங்க. வீடியோ போடுறேன். படுத்திருக்கிறோம். உடம்ப இப்படி திருப்பக்கூடாது. லாஸ்ட் ஸ்டேஜ்ல உடம்ப இப்படி இப்படி என்ன பண்ணணும்? முதல்ல எப்படி போகும் பார்த்திருக்கீங்களா? முதல்ல வளைஞ்சு வளைஞ்சு போகுது இல்லையா? அந்த மாதிரி உங்க உடம்ப வலது பக்கம் இடது பக்கம் என்ன பண்ணணும்? சாய்க்கணும். ஓகேவா? நல்லா உடம்பு பெண்டு மாதிரி வில் மாதிரி பண்ணணும். ஏன்னா இது நிறைய பேர் பண்றது நான் மிஸ்டேக் பாக்குறேன். கண்டிப்பா அவங்களுக்கு அந்த சைடுல இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாம் போகவே போகாது. ஓகே, என்ன பண்றோம்? ரைட். நல்லா வலது பக்கம் என்ன பண்ணிருக்கேன்? நான் உடம்ப திருப்பி இருக்கிறேன். இப்போ இந்த இடது பக்கம் நல்லா எலும்பு என்ன இருக்கும்? இந்த சைடு பகுதி நல்லா விரிஞ்சிருக்கும். வலது பக்கம் நல்லா உள்ள போயிருக்கு. ஓகே, இப்படி பண்றப்ப வலது காலம் அடிச்சிருக்கிறேன். லெஃப்ட். இடது பக்கம் திரும்புறப்ப இடது காலம் அடிச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த பக்கம் என்ன ஆகுது? நல்லா இழுத்து இருக்கும். அந்த பக்கம் நல்லா சுருங்கி இருக்கும். ஓகே,
right, left, right, left. முழங்கால் பிரியாம செய்யணும். right, left, right, left, right. கை தூக்கிய நிலையிலே இருக்கணும், முட்டக்கூடாது. left. ஓகே, அவ்வளவுதான். 10 டைம் செஞ்சா போதும். ஓகே, ஒரே நிமிஷம். முழங்கால் என்ன பண்ணக்கூடாதுன்னா பிரியக்கூடாதுன்னு. இதுல நானே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இப்ப பாருங்க, இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த கால் அந்த பக்க காலுக்கு பக்கமா போயிருச்சு. தெரியுதா உங்களுக்கு மடங்குறப்ப? ஆனா இந்த கால் ரொம்ப பர்ஃபெக்டா நீங்க செய்யணும்னா இந்த காலுக்கு நேராவே மடங்கணும். கால் இப்படி இருக்கு, காலை மடக்குனீங்கன்னா அதுக்கு நேரா மடங்கணும். சைடுல கொஞ்சம் போகுது, இது நேச்சரா போகும். இது போகாத அளவு பண்ணீங்கன்னா இன்னும் வெரி பெஸ்ட். ஓகே, பாத்தீங்களா இது எப்படி இருக்கு? இப்ப இந்த கால் மடங்கி, இப்போ லெஃப்ட் கால் மடங்கி ரைட் லெக்குக்கு பேக் சைடுல வந்திருக்கா, கிராஸா அப்படி வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நேரா வரணும். ஓகே, அதான் பர்ஃபெக்ட் பொசிஷன். லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓகே, ரெஸ்ட். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிம்பிளா தெரியும், ஆனா பண்ணி பார்த்தா தெரியும். சரிதானுங்களா? ஓகே, இதுதான் பேபி ஸ்லீப் பொசிஷன். எப்படின்னு தெரியுதா? வலது கை மடிச்சிருக்கிறோம், வலது கால் மடிச்சிருக்கிறோம், வலது கை குப்பரை இருக்கு, முகம் வலது பக்கம் பார்த்த மாதிரி திரும்பி இருக்கு, கண்ணை திறந்து பார்த்தா வலது உள்ளங்கை தெரியணும். சரிங்களா? வலது கால் மடிச்சு ரிலாக்ஸா படுத்திருக்கிறோம், இடது கால் ஸ்ட்ரைட்டா நீட்டி இருக்கிறோம், இடது கையையும் என்ன பண்ணிக்கணும், ஸ்ட்ரைட்டா நீட்டி இருக்கணும், இடது கை உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே, இது வந்து பேபி ஸ்லீப் பொசிஷன் சொல்றோம். இடது கால் பாருங்க ரிலாக்ஸா மேல வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன்ல தூங்குவாங்க. ஓகே, ஒரு டைம் பண்ணிடலாமா? சரிங்களா? ஓகே, எல்லாரும் குப்புறப்படுத்துங்க. பயிற்சி பேசுறதெல்லாம் ரெண்டாவது தான், பயிற்சி பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, குப்புறப்படுத்திருக்கிறோம். பொறுமையா படுங்க. சரி, 2 கையும் குப்பரை இருக்கணும், 45 டிகிரி உடம்ப விட்டு தள்ளி இருக்கணும். அதே போல 2 கால்களும் 2 சேர்ந்து விரல்கள்ல உந்தி முழங்கால் கீழே முட்டாம வச்சுக்கோங்க. 2 முழங்காலும் சேர்ந்து இருக்கணும், 2 பாதங்களும் சேர்ந்து இருக்கணும், 2 கட்டை விரலும் சேர்ந்து. ஓகே, இப்ப வலது கை லைட்டா தட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்ப வலது பக்கம் உங்க தலையை திருப்புறோம். ஓகேங்களா? இடது பக்கம் உங்க காலை திருப்புறோம். உடம்பு நல்லா ட்விஸ்ட் ஆகும். பின்னாடி இருக்கிற கையை வானத்தை பார்த்த மாதிரி திருப்பிக்கோங்க. லெஃப்ட். முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தாம பண்ணுங்க, நிறுத்தினா உடம்பு கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ணும். ரைட், தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். லெஃப்ட், ரைட், தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். லெஃப்ட், அப்படியே ஆப்போசிட். ஓகே, நார்மல். ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. காலை மடக்கிக்கோங்க, காலை மடக்குங்க. ஒரு சிலர் கை வந்து எடுத்த உடனே வராது, தவறில்லை. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் சும்மா பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா நாளைக்கு பண்றப்ப செட் ஆயிடும். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரைட், காலை மடிச்சு வச்சிருக்கிறோம், தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம், முழங்கால் மேல இருக்கு, கால் மேல இருக்கு, பின்னாடி இருக்கிற கை திருப்பி வச்சிருக்கிறோம், முன்னாடி கை குப்புற இருக்கு. லெஃப்ட், ஷோல்டர் கீழே முட்டிருக்கான்னு பாருங்க. ரைட், லெஃப்ட், ஷோல்டருக்கு கவனம் கொடுங்க. ரைட், முகத்து பக்கம் இருக்கிற கை குப்பர் இருக்கணும். லெஃப்ட், பின்னாடி இருக்கிற கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். கால் நீட்டிக்கோங்க. தேர்டு பொசிஷன். வலது கால் சும்மா எடுத்து போட்டுக்கோங்க. இடது கால் விரல்கள்ல உந்தி முழங்கால தூக்கி வைங்க. ஸ்டார்ட். ரைட், தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். லெஃப்ட், ரைட், ஷோல்டர்ல கொஞ்சம் கவனம் கொடுங்க. ஷோல்டர் கவனம் கொடுத்து முழங்கையை அழுத்தி பிடிச்சீங்கன்னா போதும். லெஃப்ட், ரைட்,
left. Excellent, excellent. ஓகே, அப்படியே காலை மாத்திக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வந்துதான் மாத்தணும். காலை மாத்திக்கலாம். ரைட், left, right, left, right, left. ஓகே, ஷோல்டர்ல மெயினா கவனம் வச்சுக்கணும். அடுத்த நிலை, வலது காலை மேல வச்சு கவ்வி பிடிச்சுக்கோங்க. ஓகே, நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். முழங்கால் கீழே முட்டாம இருக்கணும். ஓகேங்களா? ஷோல்டர்ல கவனம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். ரைட், left, right, left. நிறுத்தாம பொறுமையா பண்ணுங்க. ரைட், left. ஓகே, கால்களை மாத்திக்கலாம். ஓகே, நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. கப்பி பிடிச்சுக்கோங்க. ஸ்டார்ட். ரைட், தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். லெஃப்ட், ரைட், லெஃப்ட். முன்பக்க கை குப்பர் இருக்கணும். ரைட், லெஃப்ட். பின்னாடி கையை திருப்பிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரைட். குட். கால்களை மாத்தி இடது காலை. ஓகே, 2 வச்சுட்டோம். ஓ சாரி. ஃபைனல் 7வது நிலை. சொல்றது கவனமா வச்சுக்கோங்க. சரிங்களா? கைகளை முன்னாடி கொண்டாந்து நடுவிரலை சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, 2 முழங்காலும் முட்டி இருக்கணும். சரிங்களா? 2 பாதங்களும் சேர்ந்து இருக்கணும். கைய தரையிலிருந்து 1 இன்ச் மேல தூக்குங்க. போதும், ரொம்ப தூக்க வேண்டாம். 1 இன்ச் மேல தூக்குனீங்க போதும். இந்த அளவுக்கு தூக்கி இருந்தா போதும். 1 இன்ச் 2 இன்ச் தூக்குனா போதும். கீழே தரையில முட்டாம போகும். ஓகே, ஓகே. அப்படியே ரைட் சைடு அப்படியே வளைஞ்சு வாங்க. முதல்ல திரும்பவும் பார்த்துருக்கீங்க இல்லையா? ரைட், வலது காலம் அடிச்சுக்கணும். லெஃப்ட், இடது காலம் அடிக்கணும். ரைட், லெஃப்ட், ரைட். முழங்கால் பிரியக்கூடாது. லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓகே, சரிதானுங்களா? ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட் லெஃப்ட் 10 டைம்ஸ் பண்ணீங்கன்னா போதும். அதுவே உங்க உடம்புல வந்து அவ்வளவு எனர்ஜி வந்து என்ன பண்ணும்? ரிலாக்ஸ் பண்ணிடும். அப்படியே குழந்தை மாதிரி படுத்துக்குங்க. பேபி ஸ்லீப் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? வலது கை வலது கால் மடிஞ்ச மாதிரி இருக்கணும். மடக்கி வச்சிருக்கணும். வலது உள்ளங்கை தரையில் இருக்கணும். தலை வலது பக்கமா பார்த்து திரும்பி இருக்கணும். சரிங்களா? இடது கை இடது காலை நீட்டி இருக்கணும். இடது உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இடது உள்ளங்காலும் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். ரிலாக்ஸேஷன். இதுல எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னா, இதுல குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும். சரிங்களா? புதுசா செய்யறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம், தப்பு கிடையாது. குறைஞ்சது 1 நிமிஷம் இருந்தீங்கன்னா தான் உங்க ஹார்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளட் வந்து பாயறக்க ஆரம்பிக்கும். ஓகே, சரி. அப்ப ஹார்ட் என்ன ஆகும்? ஹார்ட் ஒரே கொண்டாட்டமா குஷியா இருக்கு. என்னடா நாம தான் ரொம்ப சிரமப்பட்டிருந்தா நமக்கே இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. இது வந்து ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் பண்ற ஒரு பிராக்டிஸ். ஓகேங்களா? சரி, இப்படியே படுத்திருக்கிறோம் மூச்சு நார்மல் ஆகிற வரைக்கும். ஓகே, 1 நிமிஷம். இப்போ நான் இதுல ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். மணி என்னாச்சு? ஓ 8 மினிட்ஸ் தான் இருக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். 1 செகண்ட் இருங்க. ஓகே, இந்த படுக்கிற பொசிஷன் மட்டும் உங்களுக்கு ஒரு டைம் காமிச்சிட்டா பரவாயில்லன்னு பாக்குறோம். படுக்கிற பொசிஷன் எந்த வீடியோலையுமே எடுக்கல போல. ஓகே, படுக்கிற பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும்னா, நீங்க நார்மலா உட்கார்ந்துக்கணும். சரிங்களா? சும்மா கீழே உட்கார்றோம்ல, அந்த மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. சரிங்களா? இடது பக்கம் திரும்பி இடது கையை மேல கொண்டு போய்
உங்க பாடியோட வெயிட்டை ஃபுல்லா வலது கையில கொடுத்து அப்படியே சாஞ்சு படுக்கணும். நான் ஒரு வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து அது வீடியோ எடுத்து போறேன். ஓகேங்களா? இல்லை நீங்க படுத்திருந்தீங்கன்னா எந்திரிக்கிற சொல்றது ஈஸி. இப்போ படுத்திருக்கிறோம், எப்படி நேரா படுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்படி நேரா படுத்திருக்கிறோம். இப்ப என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்டர் அப்படியே தரையை ஒட்டி மேலே கொண்டு வரணும். அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பணும். வலது கையை ஊனி அப்படியே எந்திரிச்சுக்கணும். ஓகேவா? எப்ப படுக்கிறப்பவும் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு திரும்பி வலது கையை ஊனி படுக்கிறது எந்திரிக்கிறது பண்ணிட்டீங்கன்னா உங்க ஹார்ட்டுக்கு லைஃப் லாங் ஸ்ட்ரெஸ்ஸே போகாது. ஓகேவா? உங்க முதுகுத்தண்டு அவ்வளவு சேஃப்டியா இருக்கு. உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. சரிங்களா? படுக்கிறது கூட அந்த பொசிஷன்ல தான் படுக்கணும். ஓகே, சரி, ரைட். இப்போ காலம் ஆயிடுச்சு. ஏன்னா மூச்சு பயிற்சி பலன்கள் போனோம்னா அது பெரிய டாபிக். சரி, இன்னைக்கு போதும். நம்ம இந்த அளவுக்கு நிறைவு பண்ணிக்குவோம். ஓகேங்களா?